என்ன மாமா, சிந்து அத்தையும் இன்னும் வரலையா? சிந்து எனக்கு இப்பதாம்மா கால் பண்ணுச்சு. கோயில்ல இருந்து கிளம்பிட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அந்த சித்தர் கோயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தாயத்து மந்திரிச்சு கட்டுறதுக்கு ஆளுங்க நிறைய வருவாங்க மாமா. அதனாலதான் இவ்ளோ நேரம் ஆகுது. ஆமாம்மா. என்ன குட்டிங்களா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோமா. ம். அக்கா எங்க காணோம்? உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருக்காளா? அவ வீட்ல இருந்தாதானே படிக்கிறதுக்கு. நீ மீட்டிங்க்கு கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அவளும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு துணிய மாத்திக்கிட்டு சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டா. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்படின்னா அவ வித்யாவோட பர்த்டேக்கு போயிட்டாளா? ஆமாண்டி. ஐயோ பாட்டி, ஏன் அவளை போக விட்டீங்க? என்ன மாமா இது? நீங்க இருந்தும் அவ எப்படி அங்க போனா? நானும் எவ்வளவோ சொல்லி தடுத்து போக வேணாம்னு சொல்லி பார்த்தம்மா. அந்த புள்ள அதெல்லாம் கேட்காம பிடிவாதமா போயிருச்சுமா. அவ அப்படி பிடிவாதம் பண்ணியிருந்தா அவ கண்ணத்திலேயே நாளை அறவிட வேண்டியது தானே? அப்படி பண்ணியிருந்தா அடங்கி வீட்லயே இருந்திருப்பா. அம்மா, பொதுவா நான் யாரையும் கோவத்துல கை நீட்டி அடிக்க மாட்டேன். அது உனக்கே தெரியும்லம்மா. அந்த புள்ளைகிட்ட உன் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா உன் அம்மா மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே நீ உன் அம்மாவோட போ, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போகக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டா நான் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு சொல்லுச்சு.